இப்போது நம்ம வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு இதுவரையும் 9,000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. அந்த 9,000 ரூபாய் யாருக்கு வரல, வராதவங்க என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் வந்திருக்கு, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், யாருக்கெல்லாம் வந்திருக்கா வரலையான்னு கூட தெரியல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது 2 விதமா போடுறாங்க. அதிகமா வந்து இது வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்காக கிடைக்கக்கூடிய பணமாகத்தான் இருக்கு. அதனால யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகையில இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 1,05,00,000 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முகாம்களை அமைச்சு 1,31,00,000 பேர்த்த இணைச்சிருக்காங்க. இப்ப இதுல வந்து விஷயமே இதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து மகளிர் உரிமை தொகையை ஒரு 2 வருஷமாவே வாங்கிட்டு இருக்கோம். 2 வருஷமா வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2 வருஷமானா ஆரம்பத்துல இருந்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். 2 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுல முதல் அட்டம்ப்ட்ல வந்து எல்லாரும் கொண்டு போய் ஃபார்ம் கொடுத்தோம். அப்ப வந்து கொடுக்கும் போது நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வாகனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுல எல்லாம் வந்து கழிச்சுட்டு தான் என்ன பண்ணாங்க, வாங்கினாங்க. அப்ப வாங்குறவங்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு குறைவான எண்ணிக்கைக்குள்ள கொண்டு வந்தாங்க. நிறைய வந்து என்ன பண்ணாங்க, ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல. அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கல. ரேஷன் கார்டையும் சொல்லாம பெண்களையும் சொல்லாம அவங்க வந்து சொன்னதே என்னன்னா, இந்த வீடெல்லாம் இருக்கக்கூடாது, வீட்டுல ஒருத்தவங்களுக்கு மேல யாருமே வருமானம் சம்பாதிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி எல்லாம் பார்க்கும்போது என்னாச்சுன்னா, முதல் தடவை இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுதான் அந்த 1,05,00,000. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அவங்களுக்கு இந்த 9,000 ரூபாய் வரும் கன்ஃபார்மா. அதுக்கப்புறம் அதுல விடுபட்டவங்களுக்கு இந்த வருஷம்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு புது வருஷம் வந்துருச்சு, ஜனவரி ஆரம்பிச்சனால நமக்கு 2026 வந்துருச்சு. ஆனா போன வருஷம் 2025 இருக்கு பாருங்க, அதுல என்ன பண்ணாங்கன்னா, சரி எலெக்ஷன் எல்லாம் வருது, மகளிர் உரிமை தொகை நிறைய பேத்துக்கு வரலன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தளர்வுகளை ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்தும் போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து முகாம் அமைச்சாங்க. 2 தடவை முகாம் அமைச்சாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதை ஏன் நான் 2 தடவை சொல்றேன்னா, 2வது முகாம்ல வந்தவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு முதல் முகாம்ல வந்தவங்களை விட. தான் நம்ம பார்க்க போறோம். 2 முகாம் அமைச்சாங்க போன வருஷம் 2025ல. அந்த 2 முகாம்ல முதல் முகாம்ல போய் ஃபார்ம் கொடுத்து கொஞ்சம் பேர் இணைஞ்சுக்கிட்டாங்க. அப்பவும் சிலர் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க, பதில் வரல. மறுபடியும் 2வது முகாம் அமைச்சாங்க. அப்பவும் போய் ஃபார்ம் கொடுத்து சிலர் வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க. இப்ப மொத்தமா அந்த 1,05,00,000 என்னாச்சுன்னா 1,31,00,000 உயர்ந்திருக்கு. அப்ப பெண்கள் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க 1,31,00,000 அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து இந்த முதல் தடவை ரிஜெக்ட் ஆனவங்க ரிஜெக்ட் தான். அவங்க வந்து 2வது தடவை போய் புதுசா கொடுத்திருப்பாங்க. ஏன்னா முதல் தடவை ரிஜெக்ட் ஆனவங்க தான் 2வது தடவை வந்து நான் அப்ளையே பண்ணல, அந்த சமயத்துல எனக்கு டைம் இல்லைங்கிறவங்களோ, இல்ல நான் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கலைங்கிறவங்க 2வது தடவை ட்ரை பண்ணிருப்பாங்க. 2வது தடவை கிடைக்காதவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3வது தடவை ட்ரை பண்ணிருக்கலாம், ட்ரை பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2வது தடவை கிடைக்காதவங்களை பத்தி நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு அப்பீல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு கிடைச்சிருந்தா லாபம், கிடைக்கலன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, புதுசா தான் பண்ணும். இப்ப இந்த 3வது தடவை பண்ணீங்க பாருங்க, உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கும். கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு கிடைக்கிறதும் இல்ல. கிடைக்காதவங்க இப்ப கூட அப்பீல் பண்ணலாம். அப்பீல்னா என்னன்னா மேல்முறையீடு. கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க, எனக்கு வந்து என்ன வேணும், எனக்கு காசு வேணும், எனக்கு வந்து அதுக்கான எலிஜிபிள் இருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் அவங்க பார்வைக்கு கொண்டு போறீங்கன்னு அர்த்தம். இதை நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல டைப் பண்ணாவே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த வெப் பேஜே எங்க வரும், கூகுள்ல டைப் பண்ணணுமே இந்த மகளிர் உரிமை தொகையுடைய பேஜுக்குள்ளதான் போகும். அங்க போன உடனே அங்க மேல்முறையீடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உள்ள போனாவே ஃபர்ஸ்ட் பட்டனே மேல்முறையீடு தான். அந்த மேல்முறையீடு கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அந்த அவங்க கேட்டிருப்பாங்க பேர் என்ன, கார்டு என்ன, அந்த நம்பர் என்ன, அதாவது வந்து இந்த ரேஷன் கார்டு நம்பர், போன் நம்பர், அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதை கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன் பண்ணி இதுவரை வரலைன்னா கூட இனிமேல் வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இப்ப கூட நடக்கும். ஆனா இதுக்கு நடுவுல இந்த முதல் தடவை பண்ணவங்க, இந்த முதல் முகாம்ல பண்ணவங்களுக்கு எல்லாம் ரிஜெக்ட் ஆனவங்க அவங்களுக்கு மேல்முறையீடு கிடையாது, விட்டுறலாம். அப்ப 2வது தடவை பண்ணவங்களுக்கு தான் மேல்முறையீடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இது இல்லாம இந்த 3 தடவையிலும் ஃபர்ஸ்ட் தடவை ஒரிஜினலா பண்ணாங்க, 2வது தடவை வந்து ஒரு முகாமு, 3வது தடவை ஒரு முகாமு, மொத்தமா 2 முகாமு ஒரு ஒரிஜினல் சிட்டிங்க, மொத்தமா 3 தடவையும் சேர்த்து 1,31,00,000 பேருக்கு காசு வர ஆரம்பிச்சிருச்சு. எப்ப வர ஆரம்பிச்சுன்னா டிசம்பர்லயே வந்திருக்கும், கிட்டத்தட்ட இந்த கடைசி முகாம்ல வந்தவங்களுக்கும். அப்ப டிசம்பர்ல இருந்து காசு வர ஆரம்பிச்சவங்களுக்கு, மகளிர் உரிமை தொகை வர ஆரம்பிச்சவங்களுக்கு 9,000 ரூபாய் வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பொங்கல் பரிசுன்னு வந்து 3,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது போக அதே மாசம் மகளிர் உரிமை தொகையை தவிர்க்காம கொடுத்துட்டாங்க, மொத்தமா 4,000 ரூபாய் ஆச்சு. அது இல்லாம இந்த மாசம் பிப்ரவரி மாசம், இந்த மாசம் ஒரு மாசத்துல 5,000 ரூபாய் போட்டிருக்காங்க. 5,000 ரூபாய்னா என்ன நினைச்சீங்க, இந்த மாசத்துடைய காசு, அடுத்தது மார்ச் மாசம், அடுத்தடுத்து ஏப்ரல் மாசம்
3 மாசத்துடைய காசு பிளஸ் 2000 ரூபாய் சேர்த்து போட்டிருக்காங்க. மொத்தமா 5 வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்திருக்கு, 5000 விழுந்திருக்கு. அப்ப என்ன ஆயிருதுன்னா போன மாசம் 4000, இந்த மாசம் 5000 சேர்த்து 9000 ரூபாய் இவங்களுக்கு தான் வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து 9000 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போடும்போது எங்களுக்கு 9000 ரூபாய் கிடைக்கலன்னு சொல்றாங்க. மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் 9000 ரூபாய். மகளிர் உரிமை தொகை வாங்காதவங்களுக்கு அரிசி கார்டா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு மட்டும் கொடுத்திருப்பாங்க. இல்லாட்டினா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காது, இந்த 9000 ரூபாய் வந்திருக்காது. யார் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களோ அவங்க வந்து இந்த மாசம் 5000 போன மாசம் 4000 பெற்று 9000 ரூபாய் பெற்றாங்க. இதுல ஒரு டவுட் வந்து இப்ப புதுசா கிளப்பி விட்டு இருக்காங்க. என்னன்னா இப்ப இந்த மாசம் வந்து 5000 ரூபாய்ல 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, 2000 ரூபாய் எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்கன்னு கேட்கும்போது அது கோடை கால விடுமுறை பணம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் கோடை கால விடுமுறையை வந்து எதுக்கு மகளிருக்கு கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் தானே கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதனால மறுபரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு வாஸ்தவமான கேள்விதான். இப்ப வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்காக கொடுக்கும்போது யாரெல்லாம் அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிற மாதிரி கோடை விடுமுறைங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் தானே, அந்த 1,31,00,000 பேத்துக்கு தானே, எங்களுக்கும் தான் கோடை விடுமுறை. விடுமுறைக்கு தானே நீங்க கொடுக்குறீங்க, ஒண்ணு அத்தியாவசியத்துக்கு கொடுக்கறது இல்ல. அப்ப விடுமுறைன்னா எங்களுக்கும் விடுமுறை தான், எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப கேட்டிருக்காங்க. பாக்கலாம். அப்படி வந்து நமக்கு வந்து மகளிர்லயே இல்லாட்டினாலும் கூட விடுமுறைக்கு உண்டான பணம் வந்து எல்லாருக்கும் வரப்போதா அப்படிங்கிறது கவர்மெண்ட் தான் அறிவிப்பாங்க. கவர்மெண்ட் இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல இப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவங்க முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, கொடுக்கறக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இப்படிதான் 9000 ரூபாய் வந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு தான் வந்திருக்கு. அப்படி வாங்கவே இல்லை நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2வது முகாம்ல போனவங்க மட்டும் மேல்முறையீடு பண்ணுங்க. சுத்தமா வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியலைங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. எலெக்ஷன் முடிச்சதுக்கு பிறகுதான் வந்து என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஃபார்ம் கொடுப்பாங்க. இன்னும் 3 மாசம் கழிச்சு அப்பதான் நம்ம வந்து சேர முடியும். அதுவரை நீங்க ட்ரை பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை.